कादम्बिनी माराराति मनोविमोहन विधौताजित्तमः कन्दली कामाक्ष्या करुणाकटाक्षलहरी कामाय मे कल्पताम् शुद्धां ब्रह्मविचारसारपरमाम् आद्यां जगद्व्यापिनी वीणापुस्तकधारिणीं भजदां जाड्यां धकारापहाम् हस्ते स्फाटिकमालिकां विदधतीं पद्माधनेन स्थिताम् वन्दे तां परमेश्वरीं भगवतीं बुद्धिप्रदां शारदां पराङ्कुशोपाशमभीतिमुद्राम् ஜெயேந்திர சரஸ்வதி மகாஸ்வாமிகள் அவர்களால் 1975ஆம் ஆண்டு முதல் தீர்மானம் செய்யப்பட்டு 77ஆம் ஆண்டில் இந்த காமாட்சி தேவியை இங்கே பிரதிஷ்டை செய்து கோயம்புத்தூர்ல ஒரு காமாட்சி அனுகிரகம் பண்ணணும்னு ஜெயேந்திர பிரிவா மனசுல எல்லோருக்கும் மங்களத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஸ்தாபனம் செய்து வைத்திருக்கிறார். அந்த ஸ்தாபனத்தின் பொழுது வைதிக கர்மாக்களை நாகரத்ன தீட்சரத்ன அடியனுடைய பூர்வாசிரம பிதா தான் இந்த இடத்துல இருந்து செஞ்சு 1 ஆண்டு காலம் இங்க வந்து அப்பாட்ட தினமும் இருவேளையும் ஆவரண பூஜைகள் சஹஸ்ரநாம அர்ச்சனைகள் விசேஷ அபிஷேகங்கள் அப்பெல்லாம் ரொம்ப மணி ஆச்சாரத்தோட ரொம்ப சாப்பாட்டுலையும் சரி மற்ற விவகாரங்கள்லையும் சரி அந்த சமயத்துல அவர்கள் செய்த மாதிரி இன்னைக்கு யாரு செய்யறதுக்கு யாருமே இல்லை. அது நிச்சயமா சொல்ல முடியாது. ஏன்னா அப்பதான் சாந்தானந்த சுவாமியும் கார்த்தாலேருந்து ராத்திரி மட்டும் ஹோமங்கள் பண்ணா ஆலவனமா போட்டு வைத்தியாரெல்லாம் வச்சு பண்ணினார்கள். எல்லாருக்கும் அந்த காலத்துல ஒரு சாஸ்திரத்தின் மேல ஒரு பிடிப்பு, ஒரு தர்மத்தின் மேல அதே வழியில போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரமாச்சாரியார் அபிநவ வித்யாதீசருடைய ஒரு வளர்ப்பு. அதனால அந்த காலத்துல அவர்களால் அப்படியெல்லாம் செய்ய முடிஞ்சது. இன்னைக்கு நாம இது செய்யறதே பெரிய விஷயம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கே பலமெல்லாம் குன்றி. அதனால இந்த காமாட்சி மண்டலி, புவனேஸ்வரி பக்த மண்டலி, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அனைத்து குருமார்களுடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகத்தினால கோட்டி சஹஸ்ரநாம பாராயணம் இங்க கோட்டி நாமா பாராயணம் செய்து இன்றைய தினம் அதற்கு அங்கமாக யதாசக்தி யதாமதி யதாதப்த திரவியேன சக சபரியாக்கிரமம் நிர்வர்த்தயிஷ்யேன்னா ஸ்ரீவித்யா பூஜை சங்கல்பமே எழுதிட்டார். அந்த மாதிரி யதாசக்தி திரவியங்களை அனுசரித்து இந்த இடத்துல இன்னைக்கு லலிதாராசனான ஹோமமும், இன்று மாலை ஒரு பகவத் சேவை, சதுஷ்டி யோகினி பைரவ பலி பூஜை, நாளை காலை விசேஷமாக ஒரு சண்டி ஹோமமும் ஏற்பாடு செய்யப்பட்டு பல்லடத்தில் அடுத்துள்ள வெங்கடாபுரத்தில் இருந்து அதர்வன பத்ரகாளி பீடத்தை நிர்வகித்து வரும் குரு சர்மா, ஹரி சர்மா இருவரும் இந்த இடத்துக்கு வந்து ஹோமங்களை பிரதானமாக செய்து வருகிறார்கள். அதுக்கப்புறமாக செந்தில்நாத சிவன் சென்னையில் இருந்து வந்து அவரும் நடத்தியிருக்கிறார் இந்த ஹோமத்தை. அப்புறம் ஆண்களுக்கு பக்கத்துல மாந்துரையில லட்சுமி நாராயண சர்மா அவர்களும் இந்த இடத்துல வந்து இந்த ஹோமத்தை எல்லாம் மக்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனையோட மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த இடத்துல ஹோமத்தை நடத்தியிருக்கிறார்கள்.
இங்கு இருக்கக்கூடிய சுந்தரேச கணபாடிகளுடைய தம்பி ராமகிருஷ்ண மாமாலா அவெல்லாம் என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காங்க. அவர் இருந்த சங்கல்பம் எல்லாம் பண்ணி வச்சு ரொம்ப அற்புதமா நடந்துட்டு. இதுல என்னன்னா, பகவான் ஆதிசங்கரர் லலிதா திரிசதிக்கு பாஷ்யம் எழுதினார். பாஸ்கர் ராய பண்டிதர் தான் லலிதா தாசரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதி. அதனால ஒரு நாமாவை ஜபம் செய்தாலே நமக்கு நம்மளுடைய ஒரு சூழ்நிலைகள்லாம் ரிஷிகள் முன்னோர்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியுது. யாருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ பாரதி அம்மா நல்லா உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் அவ விஷ்ணு தோசனாமத்தில் என்ன பண்ணாங்கன்னா, கேனோபாயே நல்ல குணா விஷ்ணோர் நாம சஹஸ்ரம் லகுவா விஷ்ணு தோசனாமம் பண்ணின புண்ணியம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஈஸ்வர உவாஜா ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரான இது மூன்று சொன்னாலே சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணின புண்ணியம் கிடைக்கிறது. தத்தது நியாயேன தத்தத் நாம்னாம் ஜபேன தத்தத் பலம் சித்தேஹி. அதனால 1000 நாமாவளியும் சொல்ல முடியலையா, ஏதோ ஒரு நாமாவளியாவது மனதை பக்தி பூர்வமாக ஸ்ரத்தையோட ஜபம் பண்ணுவாயாக. சரி, ரொம்ப வியாதி படுத்துறது வந்த உடனே பல பேர் பலவிதமான ஒரு வியாதி நிவர்த்திக்காக தான் பேசினார்கள். ஓம் சர்வ வியாதி பிரசமன்யே நமஹ. ஓம் சர்வ வியாதி பிரசமன்யே நமஹ. ஓம் சர்வ வியாதி பிரசமன்யே நமஹ. அப்படின்னா வியாதிகள் பயத்தினாலேயே இன்னைக்கு பல வியாதிகள் நமக்கு வருகிறது. எதை கண்டாலும் நம்மளை அறியாம ஒரு பயம். அது வயசானாவோட ராத்திரி சின்ன வந்து நடிக்கிற மாதிரி இருக்கு சுவாமியிலேங்கிறார். அதுக்கு மேல பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா, ராத்திரி பூரா மொபைல் போன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு போய் சினிமாலாம் பார்த்துட்டு படுத்துட்டாங்க. அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? காத்தாலே விடிஞ்சு சூரியன் பார்க்கவே கிடையாது. காணாமல் போடாமல் கண்டு போடணும். சூரியன் வரதுக்கு முன்னாடி சந்தியாவந்தனம் பண்ணணும். மத்தியானம் உச்சியில் சந்தியாவந்தனம் பண்ணணும். சாயந்தரம் மறையத்துக்குள்ள பண்ணணும். சந்தியாவந்தனமே மறந்து போச்சு. எங்கேயோ போய் வரலாம். ஏதோ ஒரு ஏபிசிடி படிப்பை ஏதோ ஒரு நாட்டில் போய் படிச்சுட்டு 32 வயசு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா அப்படின்னா கூட சரி, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா காலத்தால பூனல், சாயந்தரம் நிச்சயதார்த்தம், மாப்பிள்ளை அழைப்பு, மறுநாள் காலத்தில் கல்யாணம், பூனல் போட்டு அவுத்து கொடுத்துட்டு பேண்ட் ஷர்ட்டோட வெளிநாடு போயிடலாம். இப்படி இருந்தது. ஆனால் நம்மளுடைய ஒரு குலமும் நம்மளுடைய ஒரு சதாச்சாரமும் நம்மளுடைய ஒரு இது அழிவுக்கு காரணம் நாம் தான். நாம தான் முதல்ல உணரணும். அதனால பகவான் நம்மளை படைக்கும் பொழுதே 5 வித காரணத்தில் கொடுத்துதான் நம்மளை இந்த பூலோகத்துக்கு கொஞ்ச நாளைக்கு அமைச்சிருக்காரு. நம்ம முன்னோரெல்லாம் போயாச்சு. பட்டிர் நட்டோ பாரதியோ பின்னட்டா பிக்ஷு நட்டோ பீமசேனோ பின்னட்டா பூகுந்தோகம் தோபதிஸ்தஞ்சராயம் பகவானியாம் அந்தகசன்னிவிஷ்டா. ஏதோ ஒரு காலம் கஷ்டகாலம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு திருவிழா. உடனே என்னாச்சுன்னா, அந்த காலத்துல ராஜாட்ட போய் நெருங்கினா மந்திரிமாரெல்லாம் போட்டு இது பண்ணான். அவன் நல்ல படிச்சோம். அவன் அங்க போன உடனே அப்பா அம்மா அப்பா குடும்ப சிரமத்துக்காக நான் திருநீர் உண்மையா, ஹே ராஜா என்னன்னா ஒண்ணு வச்சுக்கோ. இப்ப எமன் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, பா பா பீ பீ பூ பூ அப்படி வரிசை கிரமத்துல எல்லாரையும் கூட்டிட்டு போறதாக முடிவு பண்ணிருக்கான். பக்தி நஷ்டா, பக்தின்னு பெரிய கவிதை இருந்தான் போயிட்டான். பாரதி கணித மேல இருந்தான் போயிட்டான். பாரதியோபி நஷ்டா. பிக்ஷுன்னு ஒரு பெரிய சன்னியாசி இருந்தா அவனும் போயிட்டான். பீமசேனன் ஒரு பெரிய ராஜாங்கத்துல ராஜாவா இருந்தா அவனும் போயிட்டான்.
भक्तिर्नट्टो भारतीयोऽपि नट्टः भिक्षुर्नट्टो भीमसेनोऽपि नट्टः என் பேர் முக்குண்டல், நீயோ ராஜா, உன் பேர் பூபதி. இப்ப நீ என்ன தூக்குல போட்டேன்னாக்க அடுத்தது ஒண்ணுதான் வரும். ஏன்னா எவன் முடிவு பாபா பீபிங்கிற இதுல வந்துருக்கான். உடனே பார்த்தா ராஜா இது ரொம்ப சரி, நீ எடுத்ததுனா என்ன சொல்லுவோம் ரொம்ப தெரிஞ்சு கௌரவமா ஆளு அப்படின்ட்டான். அந்த மாதிரி நாம் என்ன பண்றோம்னா இந்த மனசை மாத்திரம் நாம மதிக்கிறோம். சங்கல்ப விகல்பாத்மகம் மனா, எல்லாருமே மனசுல என்ன நினைக்கிறோமோ அது உடனே செய்யணுங்கிற ஒரு வேகம் இருக்கு. ஆனா இந்த புத்தியில நிச்சயாத்மிகா புத்தி, புத்தியை வச்சு தீர்மானம் பண்ணி சகசா விததீத நக்ரியாம் அவிவேக பரமாபதம் சாஸ்திரம், பல திருப்பு சிந்தனை பண்ணினா ஒரு வேலையை செய்யணும்னு சாஸ்திரங்கள். அதனால நாம் என்ன பண்றோம் அப்படின்னா மனசுல இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு தன்மைக்கு நாம முதலிடம் கொடுத்து புத்தியை மழுங்க அடித்ததுனாலதான் நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள். இந்த கஷ்டங்கள்லாம் போகணும் அப்படின்னா கூட்டு பிரார்த்தனைகள் எல்லா இடத்துலையும் நடக்கும். சத்சங்கமா எல்லாரும் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு நாமாவளி சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் பகவானுடைய பூஜை பண்ணிட்டு தினமும் கோயிலுக்கு இப்போ வாக்கிங் போங்க. அந்த காலத்துல யாராவது அப்படி சொல்லியிருக்காங்க? 40-50 வருஷம் முன்னாடி சிந்திச்சு பாருங்க. எல்லாரும் காத்தால எழுந்து பார்த்து தண்ணி ஊற்றுவா, சஞ்சாரம் பண்ணுவா, நடப்பா, கோவிலுக்கு போவா, பிரதட்சணம் பண்ணுவா. நீங்க டாக்டர்கிட்ட போன உடனே அவன் என்ன பண்ற, வாக்கிங் போகும். அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க. கரெக்டா வாக்கிங் போறது அவன் சொல்லி தரணும். இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுடைய புத்திய மதிப்பளிக்கக்கூடிய விஷயமா தான் நம்ம சுத்தி இருக்கு. இதுல நாம முடித்துக் கொள்ளணும் அப்படின்னா இதுக்கு நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய வளர்ப்பு நமக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி நமக்கு தகுந்த குரு கிடைக்கணும். அதே மாதிரி நாம ஒரு இஷ்ட தேவதையை தேர்ந்தெடுத்து விடாம அதை ஜெபம் பண்ணணும். அப்பதான் நம்ம முன்னுக்கு வர முடியும். ஏன்னா இங்க ஒண்ணும் இல்லை, வைத்தியாளுக்குள்ள போனா 200 ரூபாயில 500 ரூபாய்க்குள்ள சண்டையா இருக்கு. பிசினஸ் மேனுக்குள்ள போனாக்க லட்சத்திலேருந்து கோடி ரூபாய் கொண்டு சண்டையா இருக்கு. பெரிய பிசினஸ் மேன் போனோம்னா 1000 கோடி 2000 கோடி சண்டையா இருக்கு. எங்க பார்த்தாலும் என்னப்பா மிச்சம்னா மன அமைதி இன்மைதான் இருக்கே தெரியல. எங்கேயுமே மன அமைதியோட திருப்தியா சந்தோஷமா இருந்தோங்கிறத சொல்றது 100 பேர் புரிக்கணுமே. எத்திர தர்மோ தீர்த்தசாதனம் எத்திர ஸ்வப்ரதிபாமானம் தஸ்மை ஸ்ரீ கவயே நமஹ. நான் சொல்லல, நீலகண்ட தீட்சர் ஒரு மகான் இல்லை. இந்த கலியுகம் புரட்டாச்சுன்னா என்ன பண்ணா மனைவி சொல்றதா வேலை வாங்கா இருக்குமா, வேலை பண்ணா காத்துல போயிடும். எத்திர பாரியா நிரோயகா எத்திர தர்மோபி அர்த்த சாதனம். தர்மம்னு எங்கெங்க நடக்கிறதோ அங்கெல்லாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய கூடாரமா இருக்கு. எத்திர ஸ்வப்ரதிபாமானம், யாரை பார்த்தாலும் தம்பெருமையே பண்ணிட்டு இருப்பான். நமக்கு அப்புறம் தான் 20 வருஷம் கழிச்சு பிறந்திருப்பான். ஆனா நம்மளை வளர்த்து ஆளாக்கின மாதிரி நமக்கு நிறைய பேசுவான். புரியுது அவங்களுக்கு? இதுதான் எத்திர ஸ்வப்ரதிபாமானம். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு வராம இருக்கணும்னா கலிபுருஷனை நமஸ்காரம் பண்ணணும். ஹே கலிபுருஷா, என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி தன்மையெல்லாம் கொடுக்காதே. நான் கொஞ்ச நாளைக்கு பூலோகத்துக்கு வந்திருக்கேன், இதை நான் உணரணும். இதை கண்டிப்பா உணர்ந்து நான் எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக திகழணும். என் மனசுல இருக்கக்கூடிய கோபம், தாபம், மோகம், மதம், ஆச்சரியம் இதெல்லாம் என்னை விட்டு விலகணும். எனக்கு அஞ்ஞானங்கிற இருட்டு என்னை விட்டு விலகணும். ஆவரணங்கிற மறைப்பு சக்தி என்னை விட்டு விலகணும். இப்ப ஏதோ ஒரு ஸ்ரீவித்ய பூஜை பண்ணினா என்ன அர்த்தம் அப்படின்னா மோட்சைக ஹேது வித்யாசா ஸ்ரீவித்யைவ நசம்சயா. மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வித்யை ஸ்ரீவித்யா, அதுல சந்தேகம் இல்லை. அதுதான் சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் எழுதியிருக்கார்கள். அதனால அந்த சித்த சுத்தி வரணுங்கிறதுக்கு தான் இத்தனை பூஜா விதிகள் வச்சிருக்காரு. இப்ப நாங்க உங்களுக்கு இத்தனையும் இங்க பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம மனசு முதல்ல சுத்தமாயிருக்குன்னா புத்தி தெளிவு ஏற்படும்.
புத்தி தெளிவு ஏற்பட்டா வேலைகளை செய்யக்கூடிய திறன் நம்மள்கிட்ட வரும். அது வந்துட்டு ஆனால் நாம எப்பயுமே ஆனந்தமா இருக்கும். எங்க பார்த்தாலும் இதுதான் இன்னைக்கு கம்மியா இருக்கு. என்னன்னாக்க ஒரு வேலையை கொடுத்தோம்னா அந்த வேலையை பத்தி போன் வேலை இருக்கிறதுனால 3/4 மணி நேரம் கடலை பருப்பு வாங்கிடுவாங்க. அமைச்சோம்னாக்க தோழியை நீங்க வாங்கணுமா, தோழியை வாங்கணுமா, எந்த இடத்துல வாங்கணும், அந்த அந்த நீங்க சொன்ன கடை எது பக்கத்துல இருக்கு, அதுக்கு ஏதாவது லொகேஷன் அனுப்ப முடியுமா, லொகேஷன் போட்டா முட்டுச்சந்தை காட்டுறது, இப்படியே பேசி 1 மணி நேரத்தை உண்டதையே உண்டு, உடுத்தியதையே உடுத்தி, பேசியதையே பேசி வீண் பொழுதை கழித்திடும் மானிடா. தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்தது எத்தனை நிமிடம் என்று உனக்குள்ளேயே நீ கேட்டு பாரடான். அதனால திருப்பி சாப்பிட்டா மூந்தார் என்ன வேணும் முன்னாடி போன் பண்ணி சொல்லிட்டு போறேன், இந்த மாதிரி சாப்பிட்டார் கரெக்டாக எனக்கு திருப்பி போட்டு ட்ரெஸ்ஸையே திருப்பி தோச்சி ஆயிரம் மணி கட்டிக்கிறோம், கலர் வேணா மாதி கட்டிக்க முடியவா கட்டிக்கிறோம். உண்டதையே உண்டு, உடுத்தியதையே உடுத்தி, பேசியதையே பேசி வீண் பொழுதை கழித்து தெய்வத்தை நினைத்து நாம மனசை கொடுத்து பிரார்த்தனை பண்றது எத்தனை நேரம் அப்படிங்கிறது பார்த்தோமே. ஆனால் அது ரொம்ப துர்லபமா. ஆனா அதுக்கு இந்த கூட்டு பிரார்த்தனை ஒரு பெரிய மாமரம் தான் இருக்கு. அதுக்கு நம்ம குலாமநாய சர்வஜ்ய பீட்டா, காஞ்சி காமகோடி பீட்டாதிபதிகளுடைய அனுகிரகத்துல இந்த காமாட்சி மண்டலி, புவனேஸ்வரி பக்த மண்டலி எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல நீங்க எல்லாரும் இந்த ஒரு பெரிய ஒரு கோடி நாம பாராயணத்தை பண்ணி ஹோமம் பண்றது இது உலகத்துக்கே க்ஷேமத்தை போகும், சந்தேகமே இல்லை. அதனால அப்பேற்பட்ட புண்ணிய காரியத்தை இந்த சரீரம் எடுத்து நாமெல்லாம் சேர்ந்து செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால எல்லாம் உள்ள ஏகைவ சக்தி பகுதா விபின்னா பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஏகம் சத்விப்ரா பகுதா வதந்தி ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா. ஒன்றுதான் பலவாரா காமாட்சி, சாரதா, புவனேஸ்வரி, ராஜேஸ்வரி, ஷோடசி எல்லாம் ஒண்ணுதான். நம்ம மனசு மாறிக்கொண்டே இருக்கும் கலியுகத்துல ஏதோ ஒரு தெய்வத்தின் இடத்துல இவன் பக்தி கொண்டு செலுத்தி அந்த பக்தி மூலமா வைராகியத்தையும் ஞானத்தையும் அடையட்டும்ங்கிறதுக்காக இத்தனை தேவதைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் மகரிகள். அதன் பிரகாரம் இந்த இடத்துல காமாட்சி சன்னிதானத்துல இது நடக்கிறது. அனைத்து குருநாதர்களுடைய அனுகிரகமும் அனைத்து சகல தேவதைகளுடைய அனுகிரகமும் உங்க அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அனைத்து குருநாதர்களையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியையும் பிரார்த்தனை செய்து வாழ்த்துவோமாக. ஜெய் குரு தத்தா, ஸ்ரீ குரு தத்தா, குருதேவ தத்தா.